மாடு கொடை சாஞ்சானம்மா. பஸ்ஸை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இன்னும் கவலைப்படாதம்மா. இன்னும் 4 எட்டு நடந்தா பஸ்ஸை பிடிச்சிடலாம். அம்மா இடுப்பு வலிக்குதே, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன பெத்தவளே, ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன்னை பெத்த அப்ப நான் இருக்கம்மா. யோ, அந்த அம்மா வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ குடிச்சுக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏன் குடிக்கிற? எதுக்காக குடிக்கிற? என் மக படுற வேதனைய என்னால தாங்க முடியலையா, அதனாலதான் யா குடிக்கிறேன். ஏமா, இந்த குடிகாரனை நம்பி கூட வரலாமா? வாங்க ஆஸ்பத்திரி போகலாம். நீங்க யாருங்க? கருவாயன். கருவாயனா? நல்லதுப்பா, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போயிடு. விட்டுட்டு போக மனசு வரல. தாய் வேற புள்ள வேற சுகப்பிரசவங்கிறத காதல கேட்டா எனக்கு நிம்மதி. சரி சரி, கொஞ்சம் வெளியேறு. பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. சந்தோஷங்க. அந்த அம்மா கிட்ட யார் எவர்னு விசாரிச்சு தகவல் சொல்லி அனுப்புங்க. வரங்க. நல்லதுப்பா. என் சம்சாரம் இங்க பிரசவத்துக்கு வந்ததா கேள்வி. உங்க சம்சாரமா? ஆமா. உள்ள இருக்காங்க, வாங்க. ஆம்பளை குழந்தை தானே? ஆமாங்க. அடாடா, பிறக்கிற முதல் குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறக்கணும்னு எங்க அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகன் பேரையே வச்சிருவோம். இல்லைங்க, நான் பேர் வச்சிட்டேன். வச்சிட்டியா? என்ன பேரு? முத்துக்குமரனா இல்ல செந்தில் வடிவேலனா? இல்லைங்க, கருவாயன். என்னது கருவாயனா? ராப்பகலா எந்த கொலகாரனை பிடிக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கணும், அவன் பேரைய என் பையனுக்கு வச்சிருக்கிற. விளையாடுறியா? அந்த புண்ணியமா கொண்டு வந்து என்ன சேர்க்கலனா அந்த நடுக்காட்டுல என் உயிரே போயிருக்குங்க.
கருவாயா, மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. கான்ஸ்டபிள், இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஃபாலோ மீ. ஐயோ, கால் அடிபட்டிருக்க. ஏமா, இந்த பக்கமா கருவாயம் வந்தானா? இல்லைங்களே. என்ன இது? என்னோட சுருக்கு பையங்க. ஜாக்கிரதையா வச்சுக்க. ஐயா, வந்தது வந்தீங்க, இந்த விறக்கட்டை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். ஏய் சௌபி, இங்க வா. விறகண்ணமா இந்த கணம் கணக்குது. இது வைரம் பாஞ்ச கட்டை, அதான் இந்த கணம் கணக்குது. ஏ வைரம், கருவாயனை பார்த்தா சொல்லி அனுப்பு. ஏமாத்தலாம் நினைக்காத. ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க, உங்களை ஏமாத்த முடியுமா? ஏ சகப்பி, நன்றி. ஆமா, பாத்து. சகப்பி, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வா. எனக்கு தெரியும்டி காளியம்மா, உள்ள கருவான் இருக்கானு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கியா, நான் போய் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கிட்டு வரேன். அடிபட்டு மருந்து போட இங்க யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலீங்க. கருவாயனை ஷூட் பண்ணியும் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை மருந்து போட இங்க வரலாம். வந்தா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. இல்ல அடிபட்ட காயத்துக்கு யாராவது மருந்து கேட்டா நீ கொடுக்க கூடாது. சரிங்க. உனக்கு என்ன? கால்ல முள்ளு கிழிச்சிருச்சு, மருந்து போட வந்தேன். மூர்த்தி, நீ இங்கேயே இருந்து கவனிச்சுக்கோ. ஜாக்கிரதை. பஞ்சில கொஞ்சம் மருந்து வச்சு கொடுங்களேன். கட்டு கட்டியாச்சுல, பின்ன எதுக்கு? நான் காட்டு வேலைக்கு போறவ, கையில கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வச்சுக்குவேன். சரி சரி, வாங்கிட்டு போ.
இந்த விறகுக்காரி வீட்டுல என்ன வச்சிருக்கேன்னு தேடி வந்தீங்க? ஒண்ணுமில்ல.
பொண்டாட்டி. அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு கூண்டு. என் பொண்ணை கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா, என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ண போற? ஓட்டவா வந்திருக்கேன். இந்த வண்டி ஓட்டவா வந்திருக்கேன். ஏய், டேய், கட்டி கட்டி. எதுக்கு நீ மரமல இருக்க? சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு. கதவை திறந்துட்டுமா? அவசரப்பட்டு கதவை திறந்துடாதீங்க. எல்லா தெய்வத்திட்டையும் முறையிடுறாரு. ரெண்டுல ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, மந்திரவாதி, அப்பா, அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி 4 கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிறத புடுங்க முடியாது. வேணா வலிச்சு நாய் முடியல, நரமுடி 4 கொண்டு வா. நாய் முடியா? அதுலயும் நர முடியா? பின்ன குற முடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு. கடிக்காது. மந்திரமா? வடங்க. ஏய், என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு. தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க. நாயை காட்டுங்க. புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க. போங்க. சித்தியா, வென விதைச்சவன் வினையத்தான் இருக்கணும். மந்திரவாதி, பிஸ்டா பால் கொண்டு வரட்டுமா? கொண்டு வாடா. யோ, நாய் இங்க இருக்குதுயா. ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, தொப்புல சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி. நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயி? அது குட்டி நாய். இதுல போய் புடுங்கய்யா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கய்யான்னா. ஐயோ, அப்பனே சண்முகா முருகா, கண்ணு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்காக ஏங்க தினம் வருத்தப்படுறீங்க? குழந்தை ஏன் அழறா? இருட்டா இருக்கா? இருக்கலாங்க. விளக்கெரியல? அடுப்பும் விளக்கும் தவிர மத்ததெல்லாம் எரியுதுங்க. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை பசியில அழுகுது. பால் வாங்கி கொடுக்கறதானே? காசு இல்லைங்க. கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால் டின் வாங்கி கொடுக்க வேண்டியதானே?
இனிமேலும் கடை கொடுக்க கடைக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க. பக்கத்து வீட்லயாவது பால் வாங்கி கொடுக்கறதானம்மா? பக்கத்து வீடும் வேலை போன போலீஸ்கார் வீடு தாங்க. பாப்பா கருவாயா, கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? நடந்து வர சத்தத்தை வச்சே வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போலீஸ்காரன் உத்தியோகம். உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான். ஏன்னா இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க. இருந்திருந்தா உன்னை நான் புடிச்சு கொடுத்துருப்பேன். அதான் எங்க அப்பா முருகனா பார்த்து என்னை தண்டிச்சிட்டான். இந்தாங்க. என்னது? பால்டின். வள்ளி வாங்காத. ஏங்க? என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்பா. தப்பா நினைக்காதீங்க. என் தங்கச்சியா இருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? நான் எதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதையும் நான் இங்க வரதையும் தடுக்காதீங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஐயா ஐயா ஐயா, என்னடா? ஒரு முக்கியமான விஷயமா பெரியவரை பார்க்கணுங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன சொல்லு? என் பொண்ணுக்கு அனுப்பானடி மாப்பிளைய பார்த்து பரிசம் போட்டாச்சுங்க. இப்ப என்னடானா நம்ம ஊர் கம்பவுண்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவ ஒத்த காலில் நிக்கிறா. அந்த பையன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த விஷயம் எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடுங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும். வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த பையன் உள்ளூர்லயே விளையாட்டு காட்டுறானா? ஆக வேண்டியதா, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போ. சரிங்க. வீட்லயே கண்ணி கழியாத பொண்ணு இருக்கா. இது வரைக்கும் நம்ம கண்ணில் படாம போச்சு. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எங்க உறவுக்காரங்க வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். வந்தது பரிசும் போட்டுறேன். ஏய், ஏன் அழுகுற? யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நீ பயப்படாம வீட்டுக்கு போ. நில்லு. ஏண்டி அந்த கம்பவுண்டர் பையனோட ஓடி போலான்னு பாக்குறியா? எங்கடி ஓடுற? ஆடினா
வாங்கடா போலாம். பாண்டி பாண்டி என்னாச்சு உனக்கு? சரி வா ஆஸ்பத்திரி போலாம். ஆடுங்கடா. ஆடுங்க. என்னடா கல்லு வந்து விழுகுது? எவன்டா கல்லறிஞ்சது? இப்படியே ஓடிடலாமா? மக்கள் மதுரமுள்ள பிறந்துட்டு இப்படி பயப்படையாடா. அவன் ஒண்டி ஆடு, நாம 9 பேர். இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துற வேண்டியதாடா. பாத்துருவா. கருவாயின் பொம்மை வச்சு நம்மள ஏமாத்தானே. அண்ணா விடிஞ்சா எனக்கு கல்யாணம். எனக்கு தெரியுமா. ஆமா, நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்க போறியா? மருந்து குடிச்சு செத்தாலும் சாவன தவிர எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்ட மாட்டேன். அண்ணா நீங்க தான் எனக்கும் கம்பவுண்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வாமா. நல்லா இருக்கு. வாங்க போலாம். இந்தா இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படிச்சுக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. கைமாறு எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டான். புறப்படு. நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோம். வேல்பாண்டி, கருவாயன் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அடிக்கடி வர்றதில்ல சார், அவன் இங்கேயே தான் இருக்கான். இங்கேயா? எங்க? இதோ தொட்டில் இருக்கானே என் பையன், அவன் பேரும் கருவாயன் தான். மிஸ்டர் வேல்பாண்டி, கடமையே கண்ணா இருந்த நீங்க குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிறீங்க. கவர்மெண்ட் உத்தியோகமும் காக்கி சட்டையும் தான் வசத்தின்னு இருந்த கண்ணு எனக்கு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு துரத்திருச்சு. இன்னைக்கு கருவாயன் தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறான். அவன் கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா இருந்த நீங்களே சட்டத்துக்கு துரோகம் செய்யலாமா? சட்டம், இந்த கவர்மெண்ட் என் விசுவாசம், உழைப்பு எல்லாத்தையும் மறந்துருச்சு. ராவு பகலா சோறு தண்ணி இல்லாம குழந்தை குட்டின்னு பார்க்காம இந்த சட்டத்துக்காக உழைச்சனே, இந்த சட்டம் எனக்கு என்ன பண்ணுச்சு?
மிஸ்டர் வேல்பாண்டி, நீங்க அடிபட்ட வேகத்துல பேசுறீங்க. உங்க உணர்ச்சிகள் எனக்கு புரியுது. சட்டம் கடவுளுக்கு சமம். சாமி விக்கிறதுக்கு பாலை ஊத்துறத ஆத்திகம் பார்த்தா அது அபிஷேகம்னு ஆனந்தப்படுவான். அதையே நாத்திகம் பார்த்தா பாலை இப்படி வீணா கொட்டுறாங்களேன்னு ஆத்திரப்படுவான். இதுவரைக்கும் சட்டத்துக்கு ஆத்திகனா இருந்த நீங்க இப்போ நாத்திகனா மாறிட்டீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். இனிமேலாவது சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே என் மனசாட்சி தான் எனக்கு சட்டம். நீங்க போகலாம். அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேயி உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? சிரிச்சிட்டா, நம்ம கிட்ட சிக்கிட்டா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாளே பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்தில் செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே. சத்தியமா இங்க தான் நின்னியா? சத்தியமா குருவே, நான் இங்கே தான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு? என்ன குருவே சவுரி முடி தூக்கிட்டு வந்தீங்க? அடச்சி, அது கணக்கு. இது 4 முடி நடுமண்டையில புடுங்குறது. இதை கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏடா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல செத்தவன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கு. குருவே, சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா. நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு. அவர் பின்னாடி வராராம். அப்படியா? நகை நட்டுலாம் பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. ம், வாங்க.